வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சீரீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 2 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எக்கனாமி, என்வாயன்மெண்ட், ஜியோகிரஃபி இதை ரிவைஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இங்கே இந்த 3 சப்ஜெக்டையுமே 15 hours ஈச், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 hours நம்ம ஒரு குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.com ஒரு வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோம் பேஜில் கோர்சஸ் செக்ஷன் இருக்கும். அங்கே இந்த கோர்சஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு சிச்சுவேஷனுங்க. ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு வைங்களேன், கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் இருக்கிறது நாட்டுக்கு நல்லது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னு வைங்க, ஒரு அளவுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதுன்னா என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க, மாம்பழ சீசன், ஒரு கிலோ 100 ரூபானா நீங்கள் வாங்குவீங்க, 200 ரூபானா கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 300 ரூபானா, 400 ரூபானா, 2000 ரூபாய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ விலை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா உங்கள் கன்சம்ஷன் கம்மியாகிடும். கன்சம்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகும். டிமாண்ட் கம்மியானா ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னா ஜிடிபி அஃபெக்ட் ஆகிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஃபோர்ஸே தேவையில்லை, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகும். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு சிச்சுவேஷனுங்க. இங்கே உங்களுக்கு ஸ்டாக்னேஷன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ரெண்டுமே இருக்கும். அதாவது growth ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, அதோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். சைமல்டேனியஸாக எல்லாமே இருக்கும். HSN கோட்ஸ், ஹார்மனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். இப்போது நீங்கள் தான் ஒரு IRS அஃபிஷியல் வச்சுக்கோங்களேன், கஸ்டம்ஸ் அஃபிஷியல், நீங்கள் வந்து ஒரு போர்ட்டில் இருக்கீங்க, எவ்வளோ ஷிப்பு வருது ஒரு நாளைக்கு, எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம், அதுக்கெலாம் ப்ராப்பராக நம்ம டேக்ஸ் போடணும் இல்லையா? சைனாலேருந்து பொருள் வருது, ரஷ்யாவிலேருந்து பொருள் வருது, அமெரிக்காலேருந்து பொருள் வருது, எல்லா பொருளும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, பேக்கேஜிங் வித்தியாசமாக இருக்குது, பொருளை தொட்டு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் இல்லையா? இப்போது ஒவ்வொரு பேர்லேயும் அது இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் இல்லையா? அப்போ இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் 1988 ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க, அதான் HSN கோட்ஸ். இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு நம்ம ஒரு நியூமெரிக்கல், ஒரு 6 digit நம்பரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னு ஒரு கோடு க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது ஒரு நம்ம ஊரில் இப்போ நான் மசாலா தோசை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் மசாலா தோசைங்கிறேன், நீங்கள் இதே வேறு நாட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு பேர் இருக்கலாம், ரைட்டுங்களா? அப்போது குழப்பம் வரலாம், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடலாங்கிறதுல தப்பாக டேக்ஸ் போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோட் நம்பர், அந்த கோட் நம்பர் உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் HSN கோட், ஹார்மனைஸ்ட் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். ஒரு 6 digit யூனிஃபார்ம் கோடுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5000+ ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு 6 digit கோடில் அரேஞ்ச் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 6 digit கோட் இருக்கும். அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மீனிங், இது என்ன கேட்டகரி ஆஃப் கோடு, இதுக்கு என்ன டைப் ஆஃப் கோடுங்கிற மாதிரி அதுக்கு மீனிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு IRSஆக இருக்கும் பொழுது இது இந்த கோடா, ஓகே 4, 5, 6, 7, 8, 9 கோடா, அப்போ 10% டேரிஃப் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, ரைட்? ஸோ இதை வேர்ல்டு வைடு நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அதை ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் நம்ம சொல்கிறோம். வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த சிஸ்டமை கொண்டு வந்தது. ஸோ WCO பார்த்திங்கன்னா 1952 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய அப்ஜெக்டிவே இந்த கஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் உருவாக்கணுங்கிறது தான். ஸோ அவங்க தான் இந்த HSN கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே அப்பப்போ நியூஸில் வரும், நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்? நம்ம நடத்தின டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும், ரைட்? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.